ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். சண்டே மார்னிங் vlog தான். எப்பொழுதும் போல் அதிகாலையில் எழுந்துச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எழுந்திரிச்சது கொஞ்சம் டைம் 4:50 போல் தான் எழுந்திரிச்சேன். அதன் பிறகு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் உள்ள அந்த ஜன்னல் எல்லாமே திறந்து விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு இந்த நாள் வந்து நல்ல நாளாக போகணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாசலில் வந்து தீபமும் வச்சு விட்டுட்டு என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக வந்து கோலம் தான் வந்து போட ஆரம்பித்தேன். காலையில் எழுந்திரிச்சதுன்னு பார்த்திங்கன்னா டைம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகுது. பார்த்தாலே தெரியுதில்ல, நம்ம எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா விடிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, டைமே போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலை நேரத்தில் எழுந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த விடியல் காலை பொழுது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி இப்போ நம்ம யூடியூப் சேனலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, ஃபேஸ்லாம் காட்டி போடுறீங்க, மற்றவங்களாம் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா சிஸ்டர்? ஏன்னா நானும் ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் காட்டி போட கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. முதல் விஷயம் நம்ம லைஃப்பில் என்ன வந்து தெரிஞ்சுக்கணும்னா, மற்றவங்களுக்காக நம்ம வந்து வாழணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்கவே கூடாது. அது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுத்தவங்க என்ன நினச்சாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஆள் மனது வரையும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அடுத்தவங்க எப்பொழுதுமே அடுத்தவங்க தான், சரிங்களா? அப்படிங்கிற பொழுது அவங்களால நமக்கு வந்து இப்போ நமக்காக நல்ல விஷயத்த யோசிக்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிற பொழுது நம்ம அவங்க சொல்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த போட்டிகள் நிறைந்த காலத்தில் வந்து நம்ம நல்லா இருந்தாலே நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்த்து நம்ம நம்ம அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து நம்ம நினச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக வாழவே முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சும்மா வீடியோக்காகலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எப்பொழுதுமே அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அதை வந்து நான் வந்து காதிலே வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து நம்மளை பற்றி சொல்கிறாங்களோ அதை வந்து காதிலே எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோடய கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து ஒருத்தவங்க மேலே நான் ஒரு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ நாள் ஆனாலுமே அந்த அந்த எண்ணம் வந்து மாறாது. அது வந்து எனக்கு ஒரு பழக்கம்னே சொல்லலாம். அது வந்து அவங்கள்ட்டேருந்து நான் வந்து கொஞ்சம் வந்து விலகியே இருப்பேன். அவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கும் பொழுது அதிகமாக நம்ம வந்து அவங்க கூட வந்து நம்ம வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா வந்து நம்ம கூட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக வந்து பேசுவாங்க, நம்ம இல்லாத நேரத்தில் வேறு விதமாக பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கிறது வந்து நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து பார்த்து பழகிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். நமக்கு வந்து தேவையில்லாதவங்கள வந்து தேவையில்லைன்னா என்ன சொல்கிறதுனா, போட்டி பொறாமைகள் வந்து மனசுக்குள்ளே நிறையா இருக்கும். அப்படி வந்து வச்சுட்டு நம்ம கூட நல்லா வந்து பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டி பொறாமைகள் அந்த என்ன சொல்கிறது, அந்த மனசில் வந்து ஒரு வஞ்சத்தன்மை வச்சுக்கிட்டு நம்ம கூட பழகுறாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை பார்த்தே வந்து பேசவே மாட்டாங்க. அதிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய முக பாவனை முழுதுமே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடாக இருக்கட்டும், நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸாக இருக்கட்டும், அது மேலே தான் வந்து ஒரு கண் வந்து அவங்க கூட இருக்கும். நம்ம பேசும்பொழுது நம்மளை பார்த்து வந்து பேசவே மாட்டாங்க எப்பொழுதுமே. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பர்சனலாக வந்து பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து இன்ன வரைக்குமே நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி பர்சன்ட்டு அதிகமாக வந்து பேச்சு வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நெகட்டிவான ஒரு மனிதர்களோடு நம்ம வந்து பழகும் பொழுது பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ள செய்கை தான் நமக்கு வந்து வரும்.
அவங்க எப்படி பேசுகிறாங்களோ, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதந்தி பேசுவாங்க. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பர்சன்ட்லேருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக வந்து வச்சு கொண்டுட்டு போய் நம்ம லைஃபுக்கு வந்து நமக்கு என்ன காசு பணம் தேவையோ, நம்ம லைஃப்பில் வந்து இந்த வேலைக்கு போனோம்னா நமக்கு வந்து இந்த வருமானம் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருந்துட்டு இந்த தொழில் செஞ்சோம்னா நமக்கு வந்து இந்த வருமானம் கிடைக்கும். நம்ம ஃபேமிலியை வந்து முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் வந்து நம்மளோட எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து நம்ம மனசில் ஏற்றவே கூடாது. சொல்கிறவங்க வந்து 1000 விதமாக சொல்லுவாங்க. சில நேரம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது உண்மையான வார்த்தை தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பாசிட்டிவாக கொண்டு போக வந்து பார்க்கணும். மற்றவங்களுக்காக எப்போதுமே வந்து வாழ நினைக்காதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்ம ஃபேமிலி நம்மளுடைய கணவராக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க, அந்த விஷயம் செஞ்சால் அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம பெற்றவங்களா இருக்கட்டும், நம்மளோட உடன் பிறந்தவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அதை விட்டுட்டு 3ஆம் பட்சமாக ஒருத்தவங்க வந்து போட்டி பொறாமையோடு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்யும் பொழுது அதை தடுக்கிற மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்லது செஞ்சாலே வந்து பிடிக்காது. அது எத்தனை பேர் வந்து அனுபவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து செய்ய போனாலே அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதில் இப்படி ஆகும், அது இப்படி ஆகும், அது இப்படி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நம்ம நல்லது நினச்சி நம்ம வந்து உண்மையாகவே ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல மோட்டிவேஷன் பண்ணுறவங்கள வந்து நம்ம கூடவே நிறைய பேரை நம்ம வந்து வச்சுக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த விஷயம்லாம் பண்ணு, லைஃபுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பர்சனை வந்து எப்போதுமே கூட வந்து வச்சுக்கோங்க. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே மறக்கவே வேணாம். இந்த மாதிரி நெகட்டிவான பர்சன் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவங்க கூட பேச்சு வார்த்தையெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைப்பேன். அப்படி தான் என்னுடைய லைஃப்பை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக என்னுடைய கமெண்ட்ஸ் ரிப்ளை தான். அடுத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நான் என்றைக்குமே வந்து நினச்சதே கிடையாது. நம்மளுடைய லைஃப்பு நம்ம தானே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா, சஜஷன் வந்து என்னோடய முடிவாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பெண்கள் குறிப்பாக நம்ம வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சண்டேங்கிறதுனால காலையில் வந்து குட்டீஸ்க்கெலாம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தண்ணீர் பழம்லாம் இருந்தது. அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு, மதியம் சமையல் மீன் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி கொஞ்சம் அந்த நகர மீன் இருக்கு இல்லையா? அந்த மீன் வந்து கிடச்சிருந்தது. அது மேக்ஸிமம் எனக்கு வந்து பொரிச்சா தான் பிடிக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் மீன் வந்து கம்மியாக இருந்ததுனால, சரி குழம்பு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வச்சு விட்டுட்டு, அப்புறம் கீரை வந்து காய்கறி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. போன டைம் இந்த சந்தைக்கு வந்து விழா கொடுத்துருந்தேன் இல்லையா? அப்போ வாங்கின காய்கறி தான். எல்லா காய்கறியுமே முடிஞ்சிருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரிக்கு இடையில கீரைலாம் நான் வந்து கிடச்சிச்சின்னா நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? முருங்கைக்கீரை வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்தது. அதை வந்து இன்றைக்கி வந்து இப்போ முருங்கைக்கீரை வந்து பொரியல் வந்து பண்ணிட்டேன். இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து முட்டையை ஊற்றி தான் நான் வந்து செய்வேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோடய குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, கீரைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுமே கீரை வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டை ஊற்றி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா? சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இல்லைனுங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த மிளகாய் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து விளைஞ்சது தான். காய்ந்த மிளகாய் 3, பச்சை மிளகாய் ஒரு 2 வச்சு நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக விட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதனோட காய்ந்த மிளகாயும், பச்சை மிளகாயும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை நம்ம வந்து நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அதையும் போட்டுமே நல்லா வந்து கிண்டி விட்டுருக்க வேண்டியதான். நல்லா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து அந்த கீரையிலே தண்ணி பதம் நம்ம வந்து அலசும் பொழுதே அதில் கொஞ்சம் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே கீரைக்கு வந்து தண்ணி வந்து
ஊற்ற மாட்டேன். அந்த அலசும் போதே இருக்கிற தண்ணியே போதுமான அளவு தான். நல்லா போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு ஒன்று கிண்டி விட்டுக்க வேண்டியது தான். நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் சேர்ந்து வந்து வர அளவுக்கு அந்த முருங்கைக்கீரையை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நல்லா பாதி முக்கால் பதம் சேர்ந்து வந்த பிறகு தான் நான் வந்து உப்பு வந்து போடுவேன். முன்னாடியே உப்பு வந்து சேர்த்தோம்னா அது வந்து அந்த பச்சை அந்த கலர் இருக்கு இல்லையா, கீரையோட கலர் வந்து மாறி போயிடும். ஒரு கருப்பான ஒரு கலர் மாதிரிக்க வந்து தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரை வந்து நான் வந்து எப்போதுமே கடுகு போட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தாளிக்க மாட்டேன். அப்படி கடுகு போட்டு நம்ம மற்றது செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து ஒரு மரமரன்னு அந்த கசக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நான் வந்து எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்கீரையும் போட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு 3 முட்டை அளவுக்கு வந்து உடச்சி வந்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது சூடாக ஒரு ரச சாதத்தெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா தம்பிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரை வந்து. அதன் பிறகு மதியம் வந்து குட்டீஸ்க்கு வந்து சாப்பாடெலாம் போட்டு ஊட்டி விட ஆரம்பிச்சுட்டேன். சாதம் வந்து வச்சு விட்டுட்டு இன்றைக்கி மீன் குழம்பு, சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் தான் மதியம் சண்டே ஸ்பெஷலாக வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்ல தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண தான் நிறையா ரெக்கமெண்டேஷன் வந்து யூடியூப் வந்து அனுப்பும் நம்மளுடைய வீடியோஸை. யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து யூஸ் ஆகுறங்க இல்லையா, நம்மளுடைய சிஸ்டர்ஸ்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் யூஸ் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வீடியோ விலாக்கில் பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு வச்சுட்டுட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி எனக்கு சூப்பரான வந்து சண்டே போணுச்சு. உங்களுடைய சண்டே வந்து எப்படி போணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.